ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலில் எல்லோரும் 2வது மேட்ச்சுக்கு ஓட்டிகிட்டு போகலன்னு காலையிலேருந்து ஓட்டாரம்ப்பா. அதனால் எல்லாம் 2வது மேட்ச்சுக்கு போகிறாங்க. வெயிலில் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ஆட்டுக்கு வந்து அடர் தீவனம் வந்து ஊற வச்சே ஆகணும். நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். அதை வந்து நல்லா அலசிட்டு தான் வச்சாகணும், வேறு வழி இல்லை. நல்ல கடையாக பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க மேய்ஞ்சிட்டு வரட்டும், நம்ம ஊற வச்சுருக்கோம். வந்ததுக்கப்புறம் அள்ளி கொடுப்போம். ஒரு நாளைக்கு பழகிட்டோம்னா அதே தான் டெய்லி எதிர்பார்க்குதுங்க. நம்ம அடர் தீவனம் வைக்காமலே ஆடுங்கள்லாம் கொஞ்சம் இழைச்சி போயிட்டானுங்க. மழை நேரம் வரையாச்சா, இன்றைக்கும் அடிக்கிற வெயிலுக்கு மழை கண்டிப்பாக வரும். அதனால் இன்றைக்கி அடர் தீவனம் வைக்கலின்னா 2 நாளாக மேய்ச்சல் வேறு சரியில்லை. அங்கே பசி தாங்காதுங்க, ராத்திரியே கத்திட்டு கிடந்தானுங்க. அதனால் இன்றைக்கி நம்ம என்னென்ன ஊற வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி, கம்பு, சோளம் 3 தான் ஊற வச்சுருக்குறோம். கோதுமைலாம் இல்லை. எல்லாம் போயிட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்துடுவானுங்க. நம்ம காலையிலேயே ஊற வச்சுருக்கோம். ஒரு 3 மணிக்காக வந்து நம்ம அள்ளி வச்சுக்கலாம். அது ஊறணும், கொஞ்சம் நேரம் போய் மேய்ஞ்சிட்டு வந்துட்டோம். எல்லா ஆடுமே பார்த்தீங்கன்னா சென ஆடாக இருக்குது. அதனால் இப்போ பட்னி போட்டோம்னா குட்டிங்கெல்லாம் வந்து நோஞ்சா நாட்டம் போடுவானுங்க. ஆடுங்க வந்து செனையாக இருக்கும்போது எந்த அளவுக்கு அதுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து குட்டிங்க வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம பின்னாடிக்கு வந்து நமக்கு கஷ்டம் இருக்காது. நல்ல ஆரோக்கியமாக இருக்கும்போது அதுங்க நல்லா போல்டாக குட்டி போட்டுச்சிங்கன்னா, குட்டி போட்ட உடனே அதுங்க போய் ஆட்டோமேட்டிக்காக ஊட்ட ஆரம்பிச்சிடும். இதுவே நம்ம பட்னி போட்டு நோஞ்சா நாட்டம் வளர்த்தோம்னு வச்சுக்கோங்கன்னா, குட்டி வந்து ரொம்ப சின்ன குட்டியாக போடும், நோஞ்சா நாட்டம் இருக்கும். அதுங்களை தூக்கி ஊட்ட ஒன்றும் ஏதாச்சும் ஒரு குறைபாடு இருக்கும். அதனால் செனையாக இருக்கும்போது மட்டும் அதுங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிடணும். இப்போ நம்ம அள்ளி வைக்கலாம். அவங்க தான் அள்ளி வைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து எங்கள் வீட்டுக்காரங்களையும் காமிக்க சொல்லிகிட்ருக்கீங்க. அண்ணனையும் காமிங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வீடியோக்குள்ளே வருவாங்க. நாங்கள் 2 பேருமே வந்து வீடியோக்குள்ளே அடிக்கடி வரத்துக்கு ட்ரை பண்ணுறோம். ராத்திரி ஆடுங்கள்லாம் கத்துனதை பார்த்துட்டு எல்லாம் பசியில் தான் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் போயிட்டு சோளம் வாங்கிட்டு வந்து அதை வந்து உடச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க. நல்ல கடையாக மருந்து போடாமல் பார்த்து தான்ப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னாங்க. இருந்தாலும் நம்ம 2-3 வாட்டி அலசிட்டு தான் வச்சுருக்குறோம். எல்லாம் ஒரு 4-5 நாளாக வைக்காமல் குண்டான் சவுண்டு கேட்டதுமே எல்லாம் ஆர்வமாக வந்து நிற்கிறாங்க. நம்ம காலைக்குட்டியை பாருங்கள், எல்லாம் எனக்கு கொடு உனக்கு கொடுங்கிற மாதிரி போட்டி போட்டு வந்து நிற்கிதுங்க. வழியிலே நின்றுக்கிட்டானுங்க. எல்லோரும் போகிறதுக்கு கூட விடலை. மானம் வந்து இன்றைக்கி மழை வரும் போல இருக்குது. மப்பு வந்து ஏறிட்டுருக்கு. நம்ம இன்றைக்கி நேரத்துலேயே அதனால தான் வைக்கிறோம். வச்சு ஓட்டிகிட்டு போனால் தான் கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு வருவானுங்க. இப்போ தான் டெய்லியும் சாயந்தரம் ஆனால் மழை வர ஆரம்பிக்குதே. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. சண்டை போடாமல் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு நிற்கணும். நம்ம தாலாட்டு தண்ணிக்கு உண்டான பிடிச்சிச்சு, அது வரைக்கும் சௌரியம். வெற்றியல்ல மடி முட்டக்கூடாது, யாரையும் அடிச்சிடுவோமா? அங்கே போவாத, அம்மா கிட்ட போவாத, அங்கே வா, அது தனியாக திங்கிட்டு வாங்க. ஏய், யாரும் முட்டாதீங்க, அடிச்சிடுவேன். இங்கே பாருங்கடா, அதுக்கிட்டே ஏன்டா போகிறீங்க? அது பாட்டுக்கு சின்ன இடத்த பிடிச்சி தின்னுட்டு தானே இருக்கு. அலமேல அது புள்ள பண்ணுற டார்ச்சரில் அது படுத்துதுடா. அது தீவனத்தை திங்கன்னு இல்லாமல் அது போய் ஊட்டுனா அதுக்கு டென்ஷன் ஆகுது, எல்லாத்தையும் வச்சு முட்டுது. கீழே தள்ளிட்டிங்களா ஒரு இந்தா இங்கே பாரு, அது அந்த கடுப்பில் போய் எல்லாத்தையும் முட்டுது. அதை பிடிச்சிக்கலான்னு பார்த்தா எவனாச்சும் முட்டிடுவான் போல இருக்கு. வச்சு வந்து ஒரு 4-5 நாள் ஆச்சு. எல்லாத்துக்கும் அடித்து பிடிச்சி சாப்பிட்ணுன்ற ஆசையில் வந்து ஒன்றோட ஒன்று முட்டிக்குது. முட்டாத ஆடு கூட முட்டுது இன்னைக்கு. அடர் தீவனம்லாம் வைக்கிறீங்கன்னா ஆடாகவே இருக்க மாட்டேதுப்பா. இனிமேலாம் டெய்லி ரெகுலராக வச்சு தான் ஆகணும். ஏன்னா மழை நாள் வந்துடுச்சு இல்லையா, அதனால் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். நம்ம வந்து இந்த வருஷம்தான் வந்து வெய்ய நாளில் கூட வந்து அலாட்டே ஏன் நம்ம அடர் தீவனம் வச்சோம். இத்தனை வருஷம் வைக்கல, மழை நாளில் மட்டும்தான் வைப்போம். இனிமேல் வந்து கொடுத்து தான் ஆகணும். மழை நாள் ஆரம்பிச்சிடுச்சு, அதனால் வந்து கொடுத்து தான் ஆகணும். தங்க முட்டாதடி, யாரையும் முட்டாத ஆடு கூட முட்டுதுங்க இன்னைக்கு. பசி அடிச்சு பிடிச்சி திங்கணுன்ட்டு
தாளாட்டம் அவங்க பிள்ளையும் ஒரு குண்டான பிடிச்சி தின்னுட்ருக்காங்க. அதுக்கே அதுக்கு பிடிக்கல, அது புள்ள வந்து திங்கிறது. இங்கே பாருங்க. ஐயோ பாவம் அந்த அலமையில பிள்ளை. அதை முட்டான்டா, ஏன்டா அடுத்த ஆட்டை முட்டுற? அது பிள்ளைய முட்டக்கூடாதான், அது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே மழை வந்துடும் போல இருக்குது. சீக்கிரம் ஆடுங்க ஓட்டிகிட்டு போனால் தான் மேய்வானுங்க ஓரளவுக்கு. மணி பார்த்திங்கன்னா 3 தான் ஆக போகுது. நம்ம இன்றைக்கி கொஞ்சம் காலையிலே ஊற வச்சுட்டோம், ஏன்னா நேரத்துலேயே ஓட்டிகிட்டு போகணுங்கிறதுனால. ஒரு 4-4:30 தான் வைப்போம். இன்றைக்கி வந்து நேரத்துலேயே ஊற வச்சாச்சு. வெயில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அந்த அளவுக்கு தெரியல, இருந்தாலும் வேர்த்து ஓடுது, அப்படி ஒரு அவிச்சலாக இருக்குது. இங்கே வருமா இங்கே போடா, அவன்கிட்ட ஏன்டா போகிறீங்க? வரேன். தாளாட்டு மடி சுருங்கி மடி விடுது. ஒன்றுமே விடுவானோல்ல அதை. வரேன் வா இந்தா. எல்லாம் அடித்து பிடிச்சி சாப்பிட்டாச்சு. குண்டாங்காலி. களமா டென்ஷன் ஆகாதம்மா, ஓவர் டென்ஷன் உடம்புக்கு ஆகாதுமா. அம்மா இல்லை சைலண்டா. மிதுனை முட்டிட்டான்டா. எல்லாம் கோவக்காரங்களாக இருக்கானுங்களே. எல்லாம் தின்னு முடிச்சாச்சு. இப்போ வந்து மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு கற்றுவானுங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்திருக்கும் அவனுங்களுக்கு. அரை தீவனம் வச்சது. டேய் உடுக்க, வர ஒன்றும் சரியில்லை உடுக்க. ஏன் நீ அங்கே போய் நின்று கத்துறங்க? வா, அழகி தான் கரெக்டாக போய் நின்று கத்துவேன். காலையில் எந்த பக்கம் போவாங்க, சாயந்தரம் எந்த பக்கம் போவாங்கன்னு அதுக்கு தான்டா தெரியும். ஒரு குண்டானில் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மிஞ்சிச்சு போல இருக்குடா. ஒரே குண்டானில் எல்லாம் புந்துட்டானோடா. இந்தாங்கடா, இங்கே வருங்க. ஏன் அங்கே குண்டான் அங்கே வச்சுருந்த இழுத்து கொண்டாந்து இங்கே வச்சுட்டானோ. எட்டக்கா வச்சுருந்த குண்டான் செடிக்கிட்ட கொண்டாந்து வச்சாச்சு. இங்கே வரடியே. வேணாம் நெத்தி வேணா, இந்தாண்ட வந்துடு. சின்ன பிள்ளைய சாப்பிட்டா கேட்க மாட்டான், கழுத்து மாட்டிக்க போதுடா. இங்கே போகிறோமா களமா. போமா போதும். சின்னதுங்க தான் அப்படி பண்ணுதுங்கன்னா, பெருசாக அதை தாண்டி பண்ணுதுங்க. நெத்தி வேலை போடி, கொட்டாய்க்கு போங்க. போங்க. எலிக்குட்டி தான்டா பூந்து தான் வேலையை தானே பார்த்துட்டு இருக்கேன். முட்டுறா. தண்ணி குடிக்கலையா நீனே? பா. ஒடியா பச்சை தண்ணி இருக்கு, தீவனம் ஊற வச்ச தண்ணி இருக்கு, எது வேணுமோ குடிங்க. ஒடியாங்க. தண்ணியை ஊற்றி இந்த இடத்த நாசி பண்ணிட்டீங்கடா. போச்சு. தாலாட்டோட புள்ள அதே மாதிரியே இருக்கு. அப்படியே கொம்பும் பாருங்க, அதே மாதிரியே வருது. தண்ணி குடிச்சிட்டு பயங்கரமாக இருக்குது. தண்ணி குடிறி, களைக்குட்டியே தண்ணி குடிங்க. அங்கெல்லாம் தண்ணி இருக்காது தங்கம், இந்த பக்கம் போனாலும் தண்ணி இருக்கும். தண்ணி குடிங்க. ஊட்டத்துக்கு வருது பாரு. போட்டுற போகிறோம், ஓடி போய்ட்டு. நீ வாடியே தண்ணி குடி, வா. அவங்க குடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா சாய்ச்சி விட்டுடணும், கவுத்து விட்டுடணும். குடிங்க, ஒடியாங்க. சட்டை தண்ணி குடி, ஒடியா. பா, தண்ணி குடிங்கடி. தண்ணி குடிச்சிட்டு போங்க எல்லாம்.
போய் கரெக்டாக நிற்கிது பாருங்கள். அதுவும் அழகிய பாருங்கள், கரெக்டாக அது இடத்துல போய் நின்றுடுச்சு. எல்லாம் தண்ணி குடிக்கிறாங்க. என் காலைக்குட்டி தண்ணி குடிக்குது, சேட்டைக்காரி தண்ணி குடிக்கிறாங்க. இவங்களும் ஒரு அழகு தாங்க. இவங்க முகத்தை பார்த்தாலே ஒரு அழகாக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு பேர் வைக்காமல் விட்டாச்சு. நிறைய ஆட்டுக்கு நம்ம பேர் வைக்கல, ஒரு காவாசி ஆட்டுக்கு தான் பேர் வச்சுருப்போம். மீதியெல்லாம் பேர் இல்லாமல் தான் இருக்கானுங்க. இங்கே இருங்க உடுக்கையே. நம்ம தண்ணியை கொண்டாந்து கிட்டக்க வச்சுருக்கோம், அப்போனாவது குடிச்சிட்டு போவானுங்களா அப்படின்ட்டு. இங்கே படுறா, ஒன்றும் குடிச்சப்படலை. ஒரே குறிக்கோள், மேயறதுக்கு போகணும், அவ்வளோதான். கூட்டாவது. எல்லாம் மேய்ச்சலுக்கு, சாயந்தரம் மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க. ஒடியாங்க ஒடியாங்க, டே ஒடியாங்க ஒடியாங்க, மழை வருது, ஓடுங்க. ஓடி போய் மேய்ஞ்சிட்டு ஒடியாந்துருங்கடி தாங்கங்களா. களமா களமா, உன் வேலையை காமிக்கிறியம்மா. போம்மா. என்னம்மா என்னம்மா, இந்தம்மா சின்ன பிள்ளைத்தனமாகவே இருக்கம்மா. போம்மா, ஒடியாங்க ஒடியாங்கடி, போங்க. ஆரம்பிச்சிட்டானுங்க மூளைக்கு மூளை போடுறதுக்கு. மழை பெஞ்சாலே குனிஞ்சு நின்று மேய மாட்டேங்குதுங்க. அங்கங்கே ஓட தான் நிற்கிதுங்க மழையில் மட்டும். எல்லோரும் கிளம்பிட்டானுங்க. நம்ம போய் வீட்டு வேலையை பார்ப்போம்.